ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த முதலாம் நாளிலே எனக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஒரு நிறுவனத்தில் உள்ள அதிகாரி அங்கே வேலை செய்யும் சிலரிடம் பொறுப்புகளை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். காரணம், எனக்கு தோல்வியை பற்றி பயமாக இருக்கிறது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு போதுமான பயிற்சி இல்லை என்கிறார்கள். வேறு சிலர் தங்களுடைய தகுதி இல்லாமையை உணர்ந்து வேறு யாராவது முன்னின்று செய்யட்டும் என்றும் கடந்த கால தோல்விகளும் கசப்பு நினைவுகளும் என் உள்ளத்தை வாட்டுகிறது என்றும் சாக்கு போட்டு சொல்லுகிறார்கள். அப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் முதலில் எரேமியாவிடம், உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன், உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். அதற்கு எரேமியா தேவனை பார்த்து, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றார். எரேமியா 1:6. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னார். எரேமியா 1:7-8. தன்னுடைய குறைகளை பெரிதாக எண்ணாமல் தேவன் தனக்கு சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அதன்படி அவன் செய்தான். பெரிய தீர்க்கதரிசியானான். விஞ்ஞானியான தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை மட்டுமல்ல, இன்னும் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தார். மின்சார பல்பிலே பிரகாசமாய் எரியக்கூடிய இழையை எந்த உலோகத்தினால் செய்யலாம் என்று ஆயிரக்கணக்கான முறை முயற்சித்து தோல்விக்கு ஒப்பு கொடுக்காமல் முடிவில் டங்ஸ்டன் என்ற இழையை அவர் பயன்படுத்தி வெற்றி கண்டார். அவர் சொன்னார், அநேகர் முடிவடைகிற தருவாயில் முயற்சியை விட்டுவிடுகிறார்கள், சோர்வடையாமல் முயற்சித்து இருக்கிறவனுக்கு நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும் என்றார். இதை போல ஆப்பிரிக்காவில் வைர சுரங்கத்தை தோண்டும்படி அரசாங்கம் ஒரு கான்ட்ராக்டருக்கு ஒப்புவித்தது. அவர் கடினமான பாறைகளெல்லாம் துளையிட்டு ஏறக்குறைய 1700 அடி கீழே போய்விட்டார். பிறகு முயற்சியை கைவிட்டுவிட்டு நம்பிக்கை இல்லாமல் நின்று போனார். பின்பு அரசாங்கம் இன்னொரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்து விட்டது. அவர் புதிய இடத்தில் தோண்டாமல் அதே இடத்திலே திரும்பவும் முயற்சித்து இன்னும் 100 அடி தோண்டுவதற்குள்ளாக அநேக வைரக்கற்களை கண்டார். ஆகவே நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் நம்மை வாழ்வில் வெற்றி பெறுவதற்காகவே படைத்துள்ளார். நம்முடைய நல்ல முயற்சியை கைவிட்டு விடாமல் பரிசுத்தத்தை நோக்கியும் பரலோகத்தை நோக்கியும் தொடர்ந்து ஓடுங்கள். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் வளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்பதாக தேவன் கூறுகிறார். ஆகவே நம்முடைய செயல் எவ்வாறு இருக்கிறது, அதற்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு. எனவே நாம் இந்த உலகில் இறைமகன் இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தேவன் வெற்றியை தருவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த பயணத்தை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.